ஹாய், சிம்பிளான லன்ச் ரெசிபி பார்க்கலாம். இடையில வீடியோ கட் ஆகிடுச்சு, அதனால் என்ன எடுக்க முடியலை. ஃபஸ்ட்டு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன சீரகம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வதங்கினோன்னே தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் எக்ஸ்ட்ரா வெங்காயம் சேர்ப்பேன், ஏன்னா எனக்கு இந்த வெங்காயம் பத்தாது. சின்ன வெங்காயம் இன்னும் எக்ஸ்ட்ரா 20 போல் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் அதை ரெண்டாக வெட்டியிருக்கனால நிறைய தெரியுது. சேர்த்துட்டு தக்காளி சேர்த்தாச்சு. சேர்த்து இதோட வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் இதில் போடலை, என் பாப்பாக்காக வைக்கிறேன். அவள் காரமாக சேர்க்க மாட்டா, அதனால. இதை நல்லா வதக்கிட்டு நல்லா தக்காளி கொஞ்சம் வதங்கினோன்னே நம்ம தனியாக பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன். நான் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு ஊற்றும்போது இந்த மஞ்சள்தூள் கொஞ்சோண்டு போட்டுருங்க. கால் ஸ்பூன் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க, பிடிச்சிரும். இதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் தனியாக, அதையும் மிக்ஸ் பண்ணணும் சேர்த்து. இதை நல்லா வதக்கிட்டு நான் அடுத்து அதை சேர்க்க போகிறேன். டைம் நம்ம இப்படி ஆடியோ பண்ணி நான் வீடியோ போடுறதுனால எனக்கு என்ன கரெக்டாக சொல்ல அப்பப்போ இந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இப்படி பருப்பையும் சேர்த்து குயிக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது பண்ணுங்கள். சிம்பிளான ரெசிபி தான், மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். இது தெரியாதவங்களுக்கு கொஞ்சோண்டு பருப்பு இருந்துச்சு, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துக்கிறேன். இதில் இது ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 2 மினிட்ஸ் 2 கொதி வந்தோன்னே நம்ம இதை இறக்கி வச்சுருவோம். இதில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 2 கொதி வந்துடுச்சு. இதை தனியாக இறக்கி வச்சுட்டு இதுக்கு தாளிக்கணும். அடுத்து இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். நான் பருப்பு வேக வச்ச இதுலையே இப்போ தாளிக்க போகிறேன். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இது நல்லா சூடானோன்னே கடுகு போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகாமல் போடாதீங்க, கடுகு வெடிக்கவே வெடிக்காது. எண்ணெய் சூடானோன்னா கடுகு சேர்த்திங்கன்னா தான் அந்த கடுகு நல்லா வெடித்து, அதுதான் அதுவும் ஒரு வகையில் நம்ம வைக்கிற ஒரு குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது. இப்போ கருவேப்பிலை, பட்டை மிளகா, நீங்கள் உங்களுக்கு கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. என் கொத்தமல்லி கொஞ்சம் இருந்துச்சு, அதை நான் பருப்பு கடையும் போதே சேர்த்துட்டேன். இதில் சாம்பார் பொடி போட்டிருக்கேன், வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. சாம்பார் பொடியை போட்டு கருகை விட்டுறாமல் ரொம்ப சிம்மில் வச்சு அந்த பொடி 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பருப்பு கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம இதோட சேர்த்துறோம். இதை சேர்த்து இது ஒரு 2 மினிட்ஸ் வச்சு கொதி வந்தோன்னே இறக்கி வச்சிடலாம். இது முடிஞ்சு. இதை நம்ம இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு சின்னதாக உங்களுக்கு இது உருளைக்கிழங்கு சிப்ஸு செஞ்சு அதோட வச்சு கொடுத்தா அது சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். உருளைக்கிழங்கு வச்சு நான் ஃப்ரை பண்ணி என் பாப்பாவுக்கு கொடுத்து விட்றேன். இதான் இன்றைக்கி சிம்பிளான லன்ச் ரெசிபி. இது ரொம்பவும் இது பண்ணிடாதீங்க, கடுக்குன்னு இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. சின்ன பிள்ளைங்களுக்குன்னா அது கிறிஸ்பியாக தெரியும். அது நம்மளுக்கு கொஞ்சம் பதப்படுத்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்.